மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, உலகம் இப்போ உண்டாச்சுன்னு சொல்கிறீங்க, கடவுள் தான் உண்டாக்குனான்னு சொல்கிறீங்க, கடவுளை எப்போ உண்டாக்குனது, அவர் எப்போ உண்டானார்னு கேட்பாங்க. அது அவங்க அறியாமையில் கேட்குறாங்க. மனிதனுடைய உலகத்தினுடைய சிருஷ்டியில் மனிதனை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அவனுக்கு 3 பரிணாமங்கள் இருக்குது. அதனால தான் அவன் மனுஷன் என்று அறியப்படுறான். முதலாவது டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர். இது 3 தான் நம்மை தீர்மானிக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு காலம்னு ஒன்று இருக்குது. அந்த வரையறைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு பிறந்த நாள், மரிக்கும் நாள், இந்த டைம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஸ்பேஸ்ன்னு இருக்குது. ஒரு இடத்துல தான் நம்ம இருக்க முடியும். ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல இருக்க முடியும். இதுதான் மனுஷனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன். 3வது மேட்டர். நம்ம எல்லாருக்குமே சரீரம் என்ற ஒரு மேட்டர் இருக்குது. இது இல்லைன்னா நம்ம we cannot exist. அப்போ டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர், காலம், அதுக்கப்புறமா இடம், பொருள். இடம், பொருள், காலம்னு சொல்கிறோம்ல, இது மனுஷனுக்கு மாத்திரம் உள்ளது. அதனால் தேவனை பார்த்தீங்கன்னா இடம், பொருள், காலம் அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா இது 3க்கும் அப்பாற்பட்டவர் வாழ்கிறார். அவர் காலத்திற்கு உட்பட்டவர் கிடையாது, இடத்திற்கு உட்பட்டவர் கிடையாது, அவர் பொருளினால் உண்டாக்கப்பட்டவரும் இல்லை. தேவன் என்றென்றும் அனாதியாய் இருக்கிறார், காலத்திற்குட்படவில்லை. அவர் ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சர்வ வியாபியாக இருக்கிறார். 3வது, அவர் மனுஷனை போல மண்ணினால் உண்டாக்கப்பட்ட ஒரு பொருளால் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். அதனால மனுஷனை டிஃபைன் பண்ற மாதிரி தேவனை டிஃபைன் பண்ணவே முடியாது. He exists apart from time. He exists apart from space. He exists apart from matter. எல்லாத்திற்கும் அப்பாற்பட்டவராக வாழ்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ இந்த காலத்திற்கு அப்பாற்பட்ட தேவன் காலத்தை என்ன செய்கிறார்னா உண்டாக்குகிறார். He starts time. உலகத்தை ஒரு நாள் படைத்தார், 6 நாட்களில் படைத்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். He starts time. அவர் he administers time. சூரியனை சந்திரனை உண்டாக்கி இவ்வளோ நேரம் பகல் இருக்கணும், இவ்வளோ நேரம் இரவு இருக்கணும், அவர் தான் அட்மினிஸ்டர் பண்ணார். எந்த கவர்மெண்ட் அதை மாற்ற முடியாது, எந்த கவர்மெண்ட்டும் மாற்ற முடியாது. சமீபத்தில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன். அதில் போலண்ட் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங், அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வருஷத்தில் உள்ள முழு சம்மர் டைம் இருக்குது பார்த்தீங்களா, சம்மர் டைமில் ஒரு நிமிஷம் கூட சூரியன் அஸ்தமிக்காதான். கிட்டத்தட்ட 100 நாள், வருஷத்தில் 100 நாள் சூரியன் அஸ்தமிக்காதான். அந்த வீடியோவில் காட்டுறாங்க, காலை 2 மணி, அப்படியே ராத்திரியிலேருந்து அப்படியே காலை 2 மணிக்கு போகிறாங்க. காலை 2 மணின்றது நம்ம மதியானம் 12 மணி மாதிரி வெளிச்சமாக இருக்குது. அந்த 100 days யாருமே வெளிச்சத்தை பாருங்க, இருளே பார்த்தது கிடையாது 100 days சம்மரில். வின்டர் வந்துருச்சு அப்படின்னா 100 நாளுக்கு சூரியனே உதிக்காதான். 100 days வெறும் இருட்டு தானா, ஒன்லி டார்க்னஸ் அப்படியே இருக்குமா. இது ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பூமியின் ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நார்த் போல் பக்கத்தில் அந்த நாடு இருக்கிறது. அந்த நாடு பூமி சுழலும் போது அது எப்படி சுழலுது அப்படின்னு பார்த்தா, அது கரெக்டாக சூரியனை அது விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு பகுதியில் அது சுழலுதான். அதனால 100 நாள் வெளிச்சம், 100 நாள் இடைவிடாத இரவு. இதை எந்த கவர்மெண்ட்டாவது ஆட்சிக்கு நாங்கள் இதை மாற்றி விடுவோம் சொல்ல முடியுமா? எங்களுக்கு ஓட்டு போட்டால் உங்களுக்கு இன்றையிலிருந்து உதிக்காத சூரியனை உதிக்க வைப்போம், ஓட்டு போடுங்கள் கேட்க முடியுமா? கேட்க முடியுமா? எந்த அதிகாரமோ அரசாங்கமோ யாருடைய டைமையும் அட்மினிஸ்டர் பண்ணவே முடியாது. அட்மினிஸ்டர் பண்ணவர் கர்த்தர் இல்லையா? 3வது சொன்னேன், he appoints time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை தேவன் நிர்ணயம் பண்றார். எறும்புக்கு காலத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்றாருங்க. 90 நாள் தான் உயிரோடு இருக்கணும், அதுக்கு அவ்வளோதான். அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு டைமை. எந்த கவர்மெண்ட் அது மாற்ற முடியுமா? ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு காலம் கெஸ்டேஷன் பீரியட் வச்சிருக்கு. ஒரு முட்டை கோழியுடைய முட்டை பொரிக்கிறதுக்கு எத்தனை நாள்? 21 days, 21 நாள்னு சொல்கிறாங்க. பூனைக்கு 14 நாளா என்ன சொல்கிறாங்கன்னா கம்மின்னு சொல்கிறாங்க. அதே ஒரு யானைக்கு 1 வருஷம்ன்றாங்க. 1 வருஷம் வயிற்றில் குழந்தை இருக்குமா.
நினைக்கிறேன். 1 வருஷமா 3 வருஷமா 2 இயர்ஸா 2 வருஷம் பாருங்க. அப்போ யாராவது சொல்ல முடியுமா எதுக்கு 2 வருஷம்? 2 மாதம் போது குட்டியை போடுன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் நியமிச்சிடாரு, அவ்வளோதான். இப்போ மனுஷனுக்கு என்னதான் அறிவு பெருத்தாலும் 10 மாதம் கர்த்தர் நியமிச்சிருக்கிறார், அவ்வளோதான். வேணா குறை பிரசவமாக எடுத்து வெளியே வேணா என்ன பண்ணணும், டப்பாவில் கொண்டு அடைக்க வேண்டியதுதான். திருப்பி வயிற்றுக்குள்ளே என்ன நிலை இருக்கோ அதே நிலையில் இன்குபேட்டரில் வச்சாதான் அந்த பிள்ளை என்ன பண்ணும், பிழைக்கும். ஆக மொத்தம் கர்த்தர் நியமித்த நாள் அதுதான். கர்த்தர் நியமித்த காலம். ஹி அப்பாயிண்ட்ஸ் டைம், ஹி அட்மினிஸ்டர்ஸ் டைம். ஆனால் நான் சொன்னேன், காட் எக்ஸிஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் டைம். அவர் காலத்திற்கு வெளியே அவர் இருந்தாலும், காலம் அவருக்கு கட்டுப்பாடு கிடையாது. அவர் காலத்திற்கு வெளியே இருந்தாலும் பியூட்டி என்னன்னு சொன்னா, காட் அபைட்ஸ் பை டைம். இதுதான் பியூட்டி. தேவனோ தன்னை காலத்தின் வரையறைக்கு உட்படுத்துகிறார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிப்பீர்களானால், அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்ன? அவர் டைம் கீப்பராக இருக்கார். அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் அவர் காலத்தினால அவர் கட்டுப்பாடு அவரை செய்ய முடியாது. காலத்திற்கு வெளியே இருக்கிறார் அவர். நாம் வாழ்கிற 24 ஹவர்ஸ் அவருக்கு கிடையாது. நம்முடைய 365 டேஸ் 365 நாள் ஒரு வருஷம்ன்றமே, அந்த கணக்கு அவருக்கு கிடையாது. இதெல்லாம் நமக்கு தான். நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு முறை பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு பர்த்டேவே கிடையாது. ஏன்னா அவருக்கு பர்த்டே கிடையாது. நமக்கு தான் பிறந்தது இந்த நாள், இறந்த நாளுக்கு ஆனிவர்சரி, அதெல்லாம் அவருக்கு கிடையாது. ஹி எக்ஸிஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் டைம், இல்லையா? காலத்திற்கு அப்பாற்பட்டவராக காலத்தின் சுழலுக்கு வெளியே இருக்கிறார். ஹி இஸ் அவுட் சைட் ஆஃப் டைம், இல்லையா? அவருடைய அதிகாரத்தில், அவருடைய வல்லமையில் அதற்கு வெளியே இருக்கிறார். நாம் அதற்குள்ள இருக்கிறோம், நாம் அந்த வரையறைக்குள்ள இருக்கிறோம். ஆனாலும் தேவன் காலத்திற்கு ஏற்றவைகளை செய்கிறார். He abides by time. அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை நேர்த்தியாக செய்கிறார். அதனால தான் கலாத்தியரின் நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை தமிழில், ஆங்கிலத்தில் 4ஆம் வசனம் வாசிப்பீங்களானா, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எப்போ? காலம் நிறைவேறின போது. அப்போ ஆண்டவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து அந்த காலத்தில் எல்லாம் சீராய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமிட்ட ஆண்டவர் தரிசனம் பண்ணார். அடுத்த வருஷம் உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளை இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டார். சொன்னதை செய்தாரா இல்லையா? ஆபிரகாமிட்ட சொல்லுகிறார், உன் சந்ததியார் இதே தேசத்திற்கு திரும்ப வருவாங்க, கானான் தேசத்துக்கு வருவாங்க. ஆனால் உன்னுடைய சந்ததியார் அந்நியர்களை 400 வருஷம் சேமிப்பாங்க, 400 இயர்ஸ் சேவிச்சுட்டு வருவாங்க. சொன்னது நடந்ததா இல்லையா? நடந்தது. நடந்தது. அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம மனுஷ ஞானத்தை நம்பி இருப்போமானால் நாளைக்கு என்ன நடக்கும்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் தேவ ஞானத்தை நம்பி இருப்போமானால் நாம சொல்வோம், நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாம போனாலும் என்னை நடத்துகிற தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவர் கரத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம தைரியமா சொல்லுவோம். என் காலம் அவருடைய கரத்திலே இருக்கிறது, அவர் ஆளுகை செய்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிள்ளை ஒரு வேளை காலையில் பரீட்சைக்காக ஒரு 4 மணிக்கு எழுமணும் அப்படின்னு அந்த பிள்ளை மனசில் இருக்குது, அதுக்கு பயம் இருக்குது படிக்கணும்னு. ஆனால் காலையில் எழும்பிடுவோமோ தூங்கிடுவோமோன்னு அதுக்கு தெரியலை. அப்போ உடனே அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு படுக்குது அந்த பிள்ளை, டேடி காலைல கரெக்டாக 4 o'clock என்னை எழுப்பி விட்ருங்க, மம்மி எழுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை அயர்ந்து தூங்குது. காலையில் 4 மணிக்கு அப்பாவும் அம்மாவும் எழுப்புறாங்க. அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, அதுக்குள்ளே 4 மணி ஆயிடுச்சா, இப்போதான் படுத்த மாதிரி இருக்கு, 4 மணி ஆயிடுச்சா, 1 hour தான் நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லும். ஆனால் அப்பா சொல்கிறாங்க, இல்லை நீ பாரு 4 மணி ஆயிடுச்சு. உடனே அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா அவங்க வார்த்தையை நம்பி எழும்பி உட்காருது.
அப்போ ராத்திரி எல்லாம் எந்த நிம்மதியோட தூங்குச்சு அப்படின்னா, என்னுடைய டைமை யார்கிட்ட கொடுத்துருக்கேன்? அப்பாட்ட கொடுத்துருக்கேன். எனக்கு அலாம் சத்தம் கேட்காது, எனக்கு அட்மினிஸ்டர் பண்ண தெரியலை. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, கவனிச்சுக்கிடுவாங்க. கரெக்டான டைமில் என்ன எழுப்பி விட்டுருவாங்க. ஒரு முறை ஒரு சென்னையில் ஒரு பாஸ்டர் இருக்கார். அவர் ஒரு நாள் புலம்புனார். அவர் ஒரு நாள் நல்ல கூட்டம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 12:30 மணி ஆயிடுச்சான். குடும்பம் யாரும் அன்னைக்கு வீட்டில் இல்லை. அதனால சர்ச்சிலே ஒரு ரூம் இருக்கு, அதில் படுத்துக்கிட்டாரான். ஏன்னா காலையில் அவருக்கு 6 மணிக்கு ஃப்ளைட்டு, இன்னொரு ஊருக்கு போனோம். அதனால இவருக்கு உடம்பு அலுப்பு. அன்னைக்கு ஃபுல்லாக மீட்டிங்கு, ரொம்ப டயர்ட் ஆகிட்டார். 12:30 மணிக்கு படுத்தாரான். அப்போ அங்கே கூட இருந்த ஒரு ஊழியக்காரன்ட்ட சொன்னாரான், ஏப்பா மறந்துடாமல் நீ ஒரு 3:30 மணிக்கு எழுப்பி விட்டுருப்பா, ஏன்னா ஏர்போர்ட்டில் 5 மணிக்கு இருக்கணும். சொன்னோன்னே, ஐயா நான் ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் நாளைக்கு போகிறீங்கன்னு தெரியும்னு நல்லா அலாம் வச்சு படுத்துருக்கேன் ஐயா, கவலைப்படாதீங்க நான் எழுப்பி விட்றேன். நானும் இவரும் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ விழிப்பு எழும்பி பார்த்தா 4:15. எங்கடா இந்த ஆள் எங்கன்னு கேட்டா, அவன் மல்லாக்க படுத்துக்கிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு. அம்மா இவர் அவனும் எழுப்பினா, எழும்பாப்பா அப்படின்னா. 3 மணி ஆயிடுச்சா ஐயா? 3 இல்லை 4:15 ஆகிப்போச்சு, எழும்பு. ஒரு சொல்லி சிரிக்கிறார். இவனை நம்பி நான் தூங்கியிருந்தா ஃப்ளைட் அடிக்கி விட்டுருப்பேன், அந்த கூட்டத்தை மிஸ் பண்ணியிருப்பேன். இதான் மனுஷனை நம்பினா. பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை பண்ணலை, ஏன் டைமை மனுஷன் கையில் கொடுக்கல, என்னுடைய காலத்தை அறிந்திருக்கிற, ஆளுகை செய்கிற, நிர்வாகிக்கிற, ஏற்ற காலத்திலே அனைத்தையும் செவ்வையாய் செய்கிற கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கு என் டைமை கொடுப்பேன். நானா God is never early, God is never late, He is always on time. தேவன் தாமதமாகவும் வரமாட்டார், சீக்கிரமாகவும் வரமாட்டார். குறித்த காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் அவர் காலத்தில் கொடுங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஆலோசனை செய்யாதீங்க. ஏனென்றால் மனுஷ ஞானம், தேவ ஞானம் என்னவென்றால், மனுஷ ஞானம் எல்லாமே இடைக்கால ஞானம். ஆனால் தேவ ஞானமோ முடிவற்ற ஞானம். மனுஷ ஞானத்தை வைத்து நம்ம செயல்படும் போது எல்லாம் தற்காலிகமானவைகள் மேலேயே நம்ம கண்ணும் கருத்துமா இருந்து முடிவுகளை எடுப்போம். இன்றைக்கு என்ன செய்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது, இன்றைக்கு அந்த ஒரு பெரிய வேதத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன் விளைச்சல் கையில் தானியங்களால் அவன் நிறைக்கப்பட்ட போது, பெரிய அறுவடை வந்த உடனே என்ன செய்வேன், என் களஞ்சியங்களெல்லாம் இடித்து கட்டி எல்லாம் சேர்த்து வச்சு ஆத்மாவை பார்த்து இவரே பேசுகிறாரு. ஆத்மாவின் எதை குறித்தும் கவலைப்படாது, நீண்ட நாட்களுக்காக உனக்கு ஆகாரம் சேர்த்து வச்சுருக்கேன். ஆண்டவர் சொன்னார், அப்படியா, ஆகாரம் இருக்கும், நீ இருக்க மாட்ட. ஆகாரம் இருக்கும், அந்த கிடங்கும் இருக்கும், நீ இருப்பியா, அதுக்கு உனக்கு நிச்சயம் இருக்கா? என்ன, இன்றைக்கு ராத்திரி உன்னுடைய ஜீவன் உன்னை விட்டு எடுத்து கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகுன்னு கேட்டார். அதோடைய அர்த்தம் என்னன்னா, எப்பா ஆகாரத்தை சேர்த்து வச்ச உடனே உன் காலமும் ஆகாரத்தோடு சேர்ந்துருக்குன்னு நினைக்காத. தானியம் இருக்கும், அந்த தானியத்தை அறுவடை செஞ்ச நீ இருப்பியான்னு தெரியாது, அதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. நம்ம வச்சிருக்கிற எல்லா பிளானையும் வச்சுக்கிட்டு இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், அங்கே இருப்பேன், இங்கே இருப்பேன்னு சொல்ல வேணாம். நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு நான் செயல்பட விரும்பலை, உம்முடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுத்து உம்முடைய ஞானத்தின்படி நான் செயல்பட விரும்புகிறேன், என் காலங்களை உம்முடைய கரத்தில். அதனால தான் பாருங்க, ஆபிரகாம் தன் காலத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து இந்த இடத்த விட்டு போனார், உடனே போயிட்டான் இல்லையா? என்னென்ன சொன்னாரோ அதை உடனே செய்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என் காலம் கர்த்தர் கையில் இருக்கு, நாளைக்கு என்ன நடக்கணும்னு எனக்கு தெரியும் அவசியம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், அப்படியே போகிறேன், அவ்வளோதான். இன்றைக்கு என்கிட்ட பேசுகிறாரு, அதை கீழ்ப்படினேன், அவ்வளோதான். கர்த்தர் நடத்துகிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் அடுத்தபடியே காட்டுவார். அறியாது எட்டாத பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.